வணக்கம். ஒரு மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கலை ஒட்டி சென்னையிலிருந்து 4 நாட்களுக்கு 14,000 பேருந்துகள் இயக்கம். சென்னைக்கு திரும்ப 15,800 பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அறிவிப்பு. சீனாவில் பரவும் HMPV வைரஸால் இந்தியாவில் 2 குழந்தைகள் பாதிப்பு. சூழலை கவனித்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் விளக்கம். ஆளுநர் உரையை முழுமையாக புறக்கணித்த ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு வரி கூட படிக்காமல் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினார். சட்டப்பேரவையில் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதால் வெளியேறியதாக ஆளுநர் ஆர் என் ரவி விளக்கம். உரையை தொடங்கும் முன்பு கேட்டுக் கொண்ட போதும் இசைக்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தின் குடியரசுத் தலைவர் உரைக்கு முன்பும் பின்பும் தேசிய கீதம் இசைக்கப்படும் என்ற வாசகம் நீக்கம். முதலில் பதிவிட்ட விளக்கத்தை நீக்கிவிட்டு மீண்டும் எக்ஸ்டடத்தில் பதிவிட்ட ஆளுநர் மாளிகை. தேசிய கீதம் தொடர்பான ஆளுநரின் கருத்துக்கு கடந்த ஆண்டே பதிலளித்திருப்பதாக அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். உரை மட்டுமே அவை குறிப்பில் பதிவேற்ற வேண்டும் என்று கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றம். மாண்புமிகு அவை முன்னர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இன்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கணனியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநரின் உரையின் ஆங்கிலம் மற்றும் தமிழில் அச்சிடப்பட்ட பகுதிகள் மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும். வேறு எவையும் அவை குறிப்பில் இடம்பெறாது. சட்டப்பேரவையில் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுவதுதான் மரபு என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி. ஆளுநர் உரையாற்றக்கூடாது என்று திட்டமிட்டு செயல்பட்டிருப்பதாக அரசு மீது குற்றச்சாட்டு. ஆளுநர் புறக்கணித்து போற திட்டமிட்டு ஆளுநரை உரையாற்றக்கூடாது என்று ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிறார். அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு முறையும் இதே ஆளுநர் தானே வந்துட்டு இருக்காரு 3 வருஷமா. அதே நடைமுறை தான் இருக்குது. அதுல மாறுபட்டது எதுவும் இல்லையே. தேசிய கீதம் பிரச்சனையில் ஆளுநர் வெளியேறவில்லை என்று பாஜக நாடாளுமன்ற குழு தலைவர் நயினா நாகேந்திரன் பேட்டி. அதிமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் முழக்கமிட்டதே காரணம் என்று விளக்கம். சட்டப்பேரவையை அவமதித்ததற்கு ஆளுநர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அமைச்சர் சிவசங்கர் வலியுறுத்தல். ஆளுநர் ரவியே வெளியேறு என்று முழக்கமிடும் சூழலை ஏற்படுத்தியிருப்பதாகவும் பேட்டி. அவர் இன்றைக்கு இந்த அவையை அவமதித்ததை முன்னிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். உரையை படிப்பதை தவிர ஆளுநருக்கு வேறு கருத்து சொல்ல அனுமதி இல்லை என்று சபாநாயகர் விளக்கம். இதுவரை இருந்த மரபுப்படியே சட்டப்பேரவையை கடைபிடிக்கப்படுவதாகவும் பேட்டி. அவங்களுக்கு அந்த ஒரு ரைட்டு அந்த டெக்ஸ்ட ரீட் பண்ணிட்டு போனோம். அந்த உரிமை மட்டும் கொடுத்திருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதான் கருத்து சொல்றதுக்கெல்லாம் யாருக்கும் உரிமை கிடையாது. ஒன்லி சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 பேர் தான் இந்த அவையில கருத்து சொல்ல முடியும். மற்றவங்களுக்கெல்லாம் அந்த கருத்து சொல்லக்கூடிய உரிமை இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். சட்டப்பேரவைக்குள் பதாகைகளுடன் போராடிய அதிமுகவினர் வெளியேற்றம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் அரசு பதற்றத்துடன் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. இருபத்தி மாவட்டங்களில் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் நிறைவு. சிறப்பு அலுவலர்களை நியமித்து அரசாணை வெளியீடு. அறிவுசார் உலகமான புத்தக காட்சிக்கு வந்து சீமான் உளறிவிட்டு சென்றிருப்பதாக பப்பாசி கருத்து. திட்டமிட்டே தமிழ் தாய் வாழ்த்து பாடல் மாற்றி பாடப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் 6,36,00,000 வாக்காளர்கள்.
ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் 13 லட்சம் பேர் அதிகம். வரும் 11ஆம் தேதி தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட கனமழைக்கான எச்சரிக்கை வாபஸ். தென் மற்றும் வட தமிழ்நாட்டில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணிப்பு. சீர்காழி அருகே கொள்ளிடத்தை பேரூராட்சியாக அறிவிக்க எதிர்ப்பு. இரு ஊராட்சிகளை சேர்ந்தவர்கள் பேரணி. ஜனவரி 11ஆம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டத்தை நடத்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு. நாளைய தினம் இரங்கல் தீர்மானம் மட்டுமே வாசிக்கப்படும் என்று சபாநாயகர் அறிவிப்பு. பெங்களூருவில் பிறந்து 3 மற்றும் 8 மாதங்கள் ஆன 2 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் பாதிப்பு உறுதியாகியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் என்றும் HMPV வைரஸ் நுரையீரலை பாதிக்கிறது. மூச்சு விடுவதில் சிரமம் இந்த வைரஸ் ஏற்படுத்தும் முக்கிய பிரச்சனையாகும். குழந்தைகளையும் வயதானவர்களையும் இந்த வைரஸ் அதிகம் பாதிக்கிறது. சீனாவில் HMPV வைரஸ் பாதிப்பால் ஏராளமானோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில் பெங்களூருவில் 3 மாத பெண் குழந்தை மற்றும் 8 மாத குழந்தைக்கு HMPV வைரஸ் பாதிப்பு இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் உறுதி செய்திருக்கிறது. எந்த வெளிநாடுகளுக்கும் பயணிக்காத அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டது எப்படி என்று ஆய்வுகள் நடக்கின்றன. பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு சிகிச்சை அளிப்பது மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ICMR மற்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் ஆலோசனை நடத்தி வருகிறது. 2 குழந்தைகளுக்கும் கண்டறியப்பட்ட HMPV வைரஸும் சீனாவில் கண்டறியப்பட்ட திரும்பும் ஒரே வகையா என்பது குறித்தும் தெளிவான விளக்கம் தெரியவரவில்லை. இதனிடையே குழந்தைகளுக்கு HMPV பாதிப்பு வந்தது குறித்து கர்நாடக சுகாதாரத்துறை அவசர கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது. வைரஸ் பாதிப்பை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் தொடக்கத்திலேயே தேசிய கீதம் பாடாததால் தனது உரையை நிகழ்த்தாமல் ஆளுநர் RN ரவி வெளியேறியிருக்கிறார். நடப்பு ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை ஒட்டி ஆளுநர் உரையை வாசிப்பதற்காக ஆளுநர் RN ரவி காலை 9:25 மணியளவில் சட்டப்பேரவைக்கு வருகை தந்தார். அவரை சபாநாயகர் அப்பாவு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். தொடர்ந்து ஆளுநருக்கு பேண்டு வாத்தியங்கள் முழங்க காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. அதன் பிறகு சட்டப்பேரவை கூட்டத்தில் தமிழ் தாய் வாழ்த்து பாடலுடன் தொடங்கியது. அப்போது பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் செய்யப்படாததை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் வேலுமுருகன் முழக்கம் எழுப்பினார். மற்றொருபுறம் அதிமுக மற்றும் பாமகவினரும் முழக்கம் எழுப்பினர். இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. இந்த பரபரப்புக்கு மத்தியில் உரையை வாசிக்காமலேயே ஆளுநர் RN ரவி அவையிலிருந்து வெளியேறினார். இதனால் ஆளுநரை கண்டித்து காங்கிரசார் முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மீண்டும் அரசியலமைப்பு மற்றும் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியிருக்கிறார். சட்டப்பேரவையிலிருந்து